வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த இடத்துல வந்து அருள்வாக்கு நடைபெறும். இங்கே வந்து சஞ்சீவி மூலிகை வந்து சாமி வந்து மருளோடு போய் பறிச்சுட்டு வந்து தரும். அந்த மூலிகை பறிச்சுட்டு வந்து தான் கையால் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கும். முதல்ல ஆண்கள் வந்து வாங்குவாங்க, 2வது பெண்கள் வந்து வாங்குவாங்க. அதாவது அவங்க உடம்புல இருக்க நோய் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதேமாதிரி இது வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகை வாங்கியிருக்காங்க. காது அதேமாதிரி காது கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அதேமாரி காது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பசு நெய்யாவது இல்லை நல்ல எண்ணெய் சுத்தமானதாக எடுத்துகிட்டு வர சொல்லும். அதில் வந்து மூலிகை வந்து போட்டு அதில் விபூதி அள்ளி போட்டு இத்தனை வாரம் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து காலைல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க, ஒரு வேளை 2 வேளை அவங்களோட உடம்பை பொறுத்து, அது சாமிக்கு தான் தெரியும், அதை சொல்லும். அதன் போல் மாரி நடந்துட்டு வந்திருக்கு. இதனால் வந்து அதேமாரி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு குணமாயிருக்கு. அதேமாரி தான் நினச்சி தான் என்ன வேண்டுதல் நினச்சிட்டு போய் நடந்திருக்கோ அவங்க தான் வந்து இந்த கோவில் ஆலயத்தையே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது தான் வேண்டிட்டு போனால் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா உனக்கு வந்து தகரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிருக்காங்க. அதேமாரி அவங்க நினச்சிட்டு போனது நடந்திருக்கு. அதன்மாரி அவங்க தகரம் போட்டிருக்காங்க. அதேமாரி சிமெண்ட்டு போடுறேன், எனக்கு கட்டிடம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனாங்க. அதேமாரி நடந்திருக்கு. அதேமாதிரி இது வந்து இப்போ புதுசாக தான் இந்த சைடு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து தலைமுறை 4 தலைமுறையாக வந்து இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது சொல்லிகிட்டு இருந்த இடம் வேறு. அங்கேருந்து இங்கே வீட்டுக்கிட்டே வச்சு அவங்க புதுசாக வந்து இப்போ ஆரம்பிக்கும்போது அவங்கவுங்க தான் என்ன நினச்சிட்டு வந்து சாமி வந்து கேட்டுட்டு இந்த நடந்துச்சுன்னா உனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மாரி அதேமாரி நடந்திருக்கு. நடந்ததால் அவங்க வந்து இந்த இடத்த கோவில் இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் தான் இதை வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு வந்து லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணால் தான் இன்னும் ஒரு 4-5 பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். தயவு செஞ்சு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் சாமி வந்து மூலிகை வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த மூலிகை வந்து அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோவாட்டம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், அவங்க வந்து நல்லெண்ணெயில் வந்து மூலிகை வந்து வாங்குகிறாங்க. அதேமாரி தான் வாங்கிட்டு போய் அவங்கள நோய் வந்து குணமானோடனே நான் வந்து உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தமாரி தான் இந்த இடத்தையே வந்து அவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வேல் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க காவடி எடுத்து கொடுத்துருக்காங்க, வெள்ளி வேல் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்தமாரி நிறைய விஷயம் வந்து இந்த கோவிலில் நடக்கும். நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு வரீங்களோ அது வந்து நடக்கும் அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க. இது வந்து இப்போ ஆரம்பித்ததில் இந்த 4 தலைமுறையாக வந்து இந்த வீட்டு வழியில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு மனுஷனாக பிறந்தா அவனுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்து பிரச்சனையும் நினச்சிட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்தால் ஒரு மன திருப்தி மன நிறைவோடு போயிருக்கு.